இந்த வாரம் அஞ்சலியின் வயிறு பெரிதாக தோன்றுகிறது. அவள் சிறிது பசியை உணர்கிறாள். அவள் தாய் அவளுக்கு விதவிதமான உணவை சமைத்து தர ஆசைப்படுகிறாள். ஆனால் அஞ்சலி சொல்கிறாள், அம்மா, நான் சத்துள்ள உணவுதான் சாப்பிட வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி மற்றும் குழந்தையின் ஊட்டச்சத்து நான் சாப்பிடும் உணவு சார்ந்துதான் உள்ளது. அதனால் அஞ்சலியின் தாய் விதவிதமான ஊட்டச்சத்து உணவுகளை சமைத்து கொடுத்து அவளுக்கு பரிமாறுகிறாள். அஞ்சலி அவளுடைய விதவிதமான உணவை உட்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். எனவே இந்த வாரத்தில் குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்க மிகவும் ஆவலாக உள்ளீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் வாருங்கள் போகலாம். குழந்தை மிக வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நஞ்சுக்கொடி நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இது குழந்தைக்கு ஆக்சிஜன் மற்றும் புரோட்டீன் மற்றும் போஷாக்குகளை நன்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. குழந்தையின் காதுகள் மற்றும் காது எலும்புகள் ஏற்கனவே நன்றாக வளர்ந்திருக்கின்றன. ஏற்கனவே உங்கள் குழந்தை நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. குழந்தையின் குரல் நான் கூட நன்கு வளர்ந்திருக்கும். அஞ்சலியின் கருப்பை இப்போது அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில் ஆக்கிரமித்து உயர்ந்து வருகிறது. அஞ்சலி சில நேரத்தில் சந்தோஷமாகவும் சில நேரத்தில் சோகமாகவும் காணப்படுவாள். இது சாதாரணமானதுதான் மற்றும் ஹார்மோன்களின் மாற்றங்களின் காரணமாக நிகழ்கிறது. அஞ்சலி போன்ற மனநிலை மாற்றங்களை நீங்களும் உணர்கிறீர்களா? இது பல பெண்களுக்கும் நடக்கும். எனவே இதற்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விரைவில் நன்றாக உணர்வீர்கள். 15 வாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை காண்பதற்கு எங்களது அடுத்த அத்தியாயத்தை காண மறவாதீர்கள். மறவாமல் புதிய காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.